இல்லாம என் மேல ஏன் அவ்வளவு அக்கறை? எனக்கு எப்பவுமே உன் மேல ஒரு தனி பாசம் தான். அப்படி ஏன் என்ன விட்டுட்டு போன? அதுவா, ஒரு சின்ன கோவம், அதனால தான் விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் இப்பயா வந்த? அதை ஏன் கேக்குற? பெரியவங்களாலதான் உங்க அப்பாவோட என்ன சேர்த்து வைக்க முடியல. உன்னாலையாவது முடியுமான்னு பாப்போம். முடியுமா? சொல்லு பாக்குறேன். நீ இப்ப என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போற. டாடி கிட்ட போய் எனக்கு அந்த ஆண்டிய பிடிக்கல, மம்மியை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கணும். எங்க சொல்லுவியா? எப்படி சொல்லுவ? அப்பா அப்பா ஆண்டிய வெளிய அமிச்சிட்டு அம்மா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னதா நான் அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு வந்து வாச்சி உங்க அப்பா மாதிரி தானே உனக்கு புத்தி இருக்கும். அந்த திருட்டு முட்டை உன்னைய நல்லா தெரிஞ்சு வச்சுட்டா. நான் சொல்லி கொடுத்தா சொல்லுவாளாம். மூஞ்சிய பாரு, மூதேவி இருடி. ஐயோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதே. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. என் பொண்டாட்டிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாப்பிள இது? உங்க பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு நீங்க யார கேட்கணும்? போங்க, தனியா பேசினாதான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். பரவாயில்லையே, உங்க குழந்தைக்குதான் புத்தி வரலனாலும் உங்களுக்காவது புத்தி வந்திருக்கேன். வந்து தாண்டி வந்திருக்கேன். வாங்க மாப்பிள, கதவை சாத்தின வேகத்தை பார்த்தா என் பொண்ணை சரி பண்ணிருப்பீங்க போல இருக்கு. எப்ப கூட்டு போறீங்க? அவ மட்டும்னா இப்பவே கூட்டிட்டு போயிருவேன். அவ கூட இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போக சொல்றான். அவ சொன்னாப்புல நாங்க வந்துருவோமா? அவ கூட இருக்கிறதா சொன்னது உங்களே இல்ல, வேற யார? அவகிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், பிடிவாதம், பொறாம இவங்களையெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. இதுக்கெல்லாம் என்னால தீனி போட முடியாது. இதையெல்லாம் விட்டுட்டா அவளை நான் கூட்டிட்டு போறேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியா? என் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கியே. வாடி. பாத்தீங்களா இந்த கொடுமையை? பாத்தீங்களா கிளி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கான்? பாத்தீங்களா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் அப்பவே சொன்னல நான் சந்தேகப்படுறேன்னு. இப்ப என்ன சொல்ற? இதே மாதிரி உன் தங்கச்சியை நான் கொடுமைப்படுத்திருந்தேன்னா நீ சும்மா இருப்பியாடா? சொல்டா. இருடா. ஏன் மாப்பிள, என் மக என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது? இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தன் தானே மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன். அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே. எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க? அவன் மனுஷனா இருந்தா தானே. குட்டி, இத பாருங்க, நல்லா பாருங்க. உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே. இந்த பச்சை புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா? இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும், எப்படி பதறி போயிருக்கும். இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க பெத்தது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா? போது நிறுத்துங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தவனா? அதை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னடி பெரிய உரிமை? நீ சுமந்தத பெருமையா நினைச்சவல்லடி, அத ஒரு தண்டனையா நினைச்சவ. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பால் ஊட்டி இருப்பியா? இல்ல தூங்கணும்னு தாளாட்டி இருப்பியா? அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னியே தவிர அவளை உன் பிள்ளையா நினைச்சு என்னைக்கா சீராட்டி இருக்கியாடி? வயிற்றுல சுமக்கிற பேரு தாயிலடி.
அதோட வாழ்க்கையை மனசுல நினைச்சு சுமக்கிறா பார், அவதாண்டி உண்மையான தாய். இப்படி தாய்க்குரிய எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகியதை இருக்கு? இதோ பார், இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறத மட்டுமல்ல, நீ பாக்குறத கூட என்னால அனுமதிக்க முடியாது. சாரதா, 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 சாரதா எங்க பாத்தீங்களா? பாக்கலம்மா. சாரதா விளையாட வந்தாளா? இல்லையே. சாரதா வந்தாளா? இங்க வரலமா. புள்ள நீ பெத்திருந்தா தானே புள்ள பாசம் உனக்கு தெரியும். அதான் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்க. எவ்வளவு பெத்த புள்ள தானே, அதான் இப்படி. பெத்தவங்களை விட இவங்க தான் அந்த புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஆமா, பாசமா போலாத பாசம். வாயை மூடிட்டு போமா. குழந்தை எங்கன்னு தெரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, குழந்தை இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருக்கு. மருதுவுக்கு போன் பண்றேன், எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். மனசை அழட்டிக்காம வீட்டுக்குள்ள போமா. சரி. வாங்க மாப்பிள்ள வாங்க. குழந்தை இங்க வந்தாளா? குழந்தையா? இங்க வரலையா? என்னாச்சு? இல்ல, விளையாடி இருந்த குழந்தைய காணும். என் குழந்தைய காணுமா? என் குழந்தைய என்ன பண்ணீங்க? என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வச்சலா. ஒரு முக்கிய அறிவிப்பு. சாரதா என்கிற 3 வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை. காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் வெள்ளைப்பூ போட்ட கவுனும் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தார். குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர், தேனாம்பேட்டை காவல் நிலையம், சென்னை 18. நீங்க தான் சாரதாவா? ஆமா. குழந்தை கிடைச்சிட்டாளா? இல்ல, அந்த குழந்தைய நீங்க கொண்டுட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சாரதா, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கும் அதுக்கும் என்ன? ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க எல்லாம் பேசிக்கலாம். அட வாங்கம்மா போலாம். ஜீப்ல ஏறுங்க. அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும், அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும், அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சுத்த பொய் சார். என் குழந்தை மேல இவங்க உசிரிய வச்சிருக்காங்க. பெத்த பிள்ளை தன்னை விட இந்த அம்மா மேல பிரியம் வச்சிருக்காங்கிற பொறாமையில தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் சார், என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது. அது எங்கேயாவது காணாம போயிருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. மிஸ்டர் மருது, ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். கான்ஸ்டபிள். எஸ் சார். குழந்தை காணா போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் தானே? ஆமா. இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே? ஆமா. இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே? இது மூணும் திருவாமியூர் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருந்துச்சு. இல்ல, நான் இல்ல. சாரதா சாகல. அவ செத்திருக்க முடியாது. சாரதா மேல நான் எவ்வளவு அவளை நான் இல்ல மருது, நான் கொல்லல. நான் எப்படி அவளை? என்ன நம்புங்க மருது, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் மருது வந்திருக்கேன். என் முகத்துல நீங்க ஏன் முழிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஆயிட்டானே. இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முழிக்கிறதானே பார்க்காம இருக்கீங்க? இல்ல மருது, இல்ல. உங்களை விசுவாசம் இல்லாதவர்னு நான் மட்டும் இல்ல,
இந்த உலகத்துல பிறந்த புல் பூச்சி பூண்டுல இருந்து மண் மரம் மனுஷன் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. வசதி வந்த பழசையும் பழகுனவங்களையும் மறந்துடுற இந்த கால உங்க உழைப்பால உங்க திறமையால முன்னுக்கு வந்த நீங்க உங்க அந்தஸ்துக்கு காரணமே நான் வாங்கி கொடுத்த ஒரு தையல் மிஷின் தான் நினைச்சு உங்க வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க நினைச்சீங்களே. நீங்க என் மேல வச்சிருக்கிறது பாசம்னா நான் உங்க மேல வச்சிருக்கிறது பக்தி. அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம், ஆனா ஆண்டவனைய சந்தேகப்படுவாங்க. ஏன் சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க நிம்மதியை கெடுத்தது இல்லாம இப்ப நீங்க உங்க குழந்தைய பிரியறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். அந்த குத்தத்துக்காகத்தான் உங்க முகத்துல முழிக்க முடியாம இன்னைக்கு நான் கூனி குறிய நிக்கிறேன். மருது, இது வரைக்கும் உங்களை நான் உதவின்னு கேட்டதே இல்ல. இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், செய்வீங்களா? தெரியும், உங்களை ஜாமீன்ல எடுக்கணும், நிரூபிக்கணும், அதானே ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன். இல்ல மருது, இல்ல. எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல, என் மனசு போட்டு தச்சிட்டு இருக்கிற உறுத்தல இருந்துதான். மருது, நான் உங்க மனைவியை பார்க்கணும், அழைச்சிட்டு வருவீங்களா? இவ்வளவுக்கும் காரணம் அவதான். அவ முகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க? இல்ல மருது, பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல, நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணிறவங்களும் இல்லம்பாங்க. உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினது ஏன் தப்புதான். அதுக்காக நான் அவங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்க குழந்தை உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துங்க மருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மருது. உங்க பேர் தானே வத்சலா? ஆமா. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. உங்க வீட்டுக்காரர்? எட்டாவது வரைக்கும். ஆக பிஎஸ்சி வரைக்கும் படிச்ச நீங்க 8வது படிச்சவரை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆக இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். விருப்பம் இல்லாம குழந்தைக்கு தாயா இருக்காங்க. சட்டப்படி தப்பு. எது? விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது தப்புங்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியம் அதிகம். ஆமா. உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உங்களை கூட்டி போக வந்திருந்தாரா? இல்ல. பின்ன? என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தைய ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு. ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க? ஆமா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க? அவ படிக்கிற கான்வென்ட்ல. எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தைகிட்ட சொல்ல போன. அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல, அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அதே அந்த குழந்தை கேட்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருந்து ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்க. இல்ல இல்ல, நான் கொல்லல, நான் கொல்லல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தான் பெற்ற குழந்தையை கொலை செய்வாளா? யுவர் ஆனர், தானே பெற்ற 8 குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலம் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தையை இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. உன் பேர் என்னப்பா? முத்தியனுங்க. என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்கிறதுங்க. இந்த Dress, வளையல், ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு வந்து கொடுத்த? ஆமா, நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்த? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து. சரி, கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்துதான் தேனியா? தேனுங்க. பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்துருக்குமோன்னு நினைச்சு துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேங்க. சரி, நீ போகலாம். போய் சொல்றா. என் குழந்தைய நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. போய் சொல்றா. அவங்க போய் சொல்லல.
நீதான் போய் சொல்ற, நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க, இதான் உண்மை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது. யூகத்தின் பேர்ல அவங்கள குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன். மை லார்ட், கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அதுவும் அங்க நின்னுட்டு இருக்காங்களே, அவங்களையாவது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? எதிர் வீட்டுல கூடி இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க. ஏன் அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க, உண்டா இல்லையா? ஆமா. அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. பார்க்காம எப்படி நினைச்சீங்க? இருக்குமோன்னு யோகிச்சு. அப்ப கண்ணால பார்க்கலனாலும் யூகிக்கலாம், அப்படித்தானே? யுவர் ஆனர், யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னாரு. ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யூகத்தால சாரதா மேல பழிய போட, சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு. யுவர் ஆனர், உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொல்றதும் கொலைதான். இப்படி யூகத்தின் அடிப்படையில் எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தையை கொல்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைன்னாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு. இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்.